ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்வா ப்ரெஸ் பார்ட் 4 கண்டினியூ பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஈவி அல்ட்ரா வயலட் வரைக்கும் அசம்பிள் பண்ணி விட்டாச்சு. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் 4 அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறோம், எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்ஓ பற்றி சொல்கிறேன். எது வந்தாலும் பாருங்க. ஆர்வல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட் இதனுடைய ஒர்க் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேட்டரியா கிருமி எது வந்தாலும் சரி அது அழிச்சிடும். கண்ணுக்கு தெரியாத கிருமி எது வந்தாலும் சரி இது உள்ள தண்ணி போயிட்டு இது பண்ணா எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். அது செத்து மடிஞ்சிடும். நம்மளுக்கு தெரியாததால பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட் யூவி யூஸ் ஆகுது. இது ஷார்ட்கட்டா சொல்லுவாங்க யூவி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த யூவியோடைய நேம் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய ட்ரிங்கிங் வாட்டர், ரிஜெக்ட் வாட்டர், ஆர்ஓ மெமரி இருக்கு பாத்தீங்களா. ரொம்ப எல்லாத்தையும் விட நீட்டா இருக்கு பாத்தீங்களா, அதான் ஆர்ஓ மெமரின்னு. அதுல பாத்தீங்கன்னா உள்ள இன்சர்ட் பண்றது தான் ஆர்ஓ மெமரின்னு. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. மெமரின்னு எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனு. பாருங்க இப்ப கொடுக்குறது பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் டைரக்டா எடுத்து இது பாத்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட்ல கொடுக்குறோம். பாருங்க மெமரில இருந்து தண்ணி டைரக்டா அல்ட்ரா வயலட் யூவிக்கு போகுது. யூவில இருந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அதுல இருந்து அவுட்புட் எடுக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோல எந்த குறையா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எதுவா இருந்தாலும். இன்புட் கொடுத்தாச்சுங்களா. பாருங்க உங்களுக்கு தெரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வெளியிலேயே இது பண்ற எல்லாமே ஃபிட் பண்ற பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷன் ட்ரிங்கிங் வாட்டர் இதான் பாத்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ட்ரிங்கிங் வாட்டருக்கு பாத்தீங்கன்னா பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்றேன். வீடியோ பார்த்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட் எல்இடி லைட்டு இதெல்லாம் எல்லாமே இருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரினை எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இது சின்ன ஃபில்டர் மினரல் கேட்ரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஎஃப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூஎஃப்னா பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். அதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினரல் கால்சியம் எந்த ஃபில்டர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம உறுப்பு தான் பாத்தீங்கன்னா கால்சியம், ஐரன், மெக்னீசியம் எந்த ஃபில்டர் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேல அதை தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போற பாருங்க. யூஎஃப்னா பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மீனிங் கொடுத்தாச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சொல்றது புரியலனாலும் உங்களுக்கு மீனிங்கும் டைப் பண்ணி இது பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா சின்ன ஃபில்டர் அது பாத்தீங்கன்னா இது மினரல் காட்ரேஜ். இது பாத்தீங்கன்னா இன்னொன்னு இப்போ பாத்தீங்கன்னா யூவில இருந்து கொடுத்துட்டு யூவில இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஃபில்டர் இருக்கு பாத்தீங்கன்னா மினரல் யூஎஃப் ஃபில்டர். அதுல கொடுத்து அவுட்புட் எடுத்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை கன்வெர்ட் பண்ண போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிடிஎஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது, டிடிஎஸ் வால்வ் எப்படி செட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க லாஸ்ட் வரைக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆர்ஓ எப்படி ஃபிட் பண்றது, லைன் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது, மோட்டர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, எஸ்சி வால், சொலினாய்டு வால் எல்லாம் எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம். அதுல பாத்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்துட்டு இதை பாருங்க. நல்லாவே புரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க யூவி அவுட்புட்ல இருந்து அந்த யூஎஃப் ஃபில்டர்ல கொடுத்தாச்சு. நல்லா பாருங்க எவ்வளவு பொறுமையா பார்க்க முடியுமோ. வீடியோ ரொம்ப பாஸ்டாவும் இல்லை, ஏன்னா பாட்டா பிரிச்சதால பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்டா வீடியோ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. பொறுமையாக வருது. ஏன்னா ரொம்ப லென்த்தான வீடியோ போட்டாதான் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா. அதால பாத்தீங்கன்னா ஷார்ட்டா பிரிச்சு போட்டாச்சு. இது பாத்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் யூவி பாத்தீங்கன்னா நம்ம ரன் பண்ணியும் காட்டுறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்இடி குறைஞ்சது பாத்தீங்கன்னா இந்த எல்இடி பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கூட சரி கண்டினியூ பாருங்க. உங்களுக்கு கண்ணு வலியே ஏற்பட்டுரும், கண்ணு வலி வர ஆரம்பிக்கும். நீங்க ஒன்னா பாருங்க ஆரோடைய யூவி எல்இடி லைட்டை பாத்தீங்கன்னா நார்மலா பார்த்தாலே கண்ணு வலிக்க ஆரம்பிக்கும். அதனுடைய பவர் அது போல யூவி பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூவில இருந்து இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்தாச்சு பாருங்க. யூஎஃப் ஃபில்டர்ல கொடுத்தாச்சுங்களா. யூஎஃப் ஃபில்டர்ல இருந்து டைரக்டா கீழே வந்துருச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷனு. பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்ஓ டிடிஎஸ். நம்மளுடைய ஆர்ஓ மெமரில இருந்து ஒரு 10-15 டிடிஎஸ் வந்ததுன்னா அதை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் டிடிஎஸ் அட்ஜஸ்டர் அதுக்கு இருக்கு. டோட்டல் டிசால்வ்டு வாட்டர் டிடிஎஸ்க்கு மீனிங் பாத்தீங்கன்னா டோட்டல் டிசால்வ்டு வாட்டர். அதுக்கு தான் பாத்தீங்கன்னா டிடிஎஸ் சொல்லுவாங்க. பாருங்க யூவி எப்படி லைட் எரியுது பாத்தீங்களா. அந்த யூவி தான் பாத்தீங்கன்னா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். கண்ணு வலி ஏற்படும். இது பாத்தீங்கன்னா பவரும் பாத்தீங்கன்னா அல்ட்ரா வயலட். இது பாத்தீங்கன்னா
பாருங்க லைட் நல்லா எரியுது. லைட்டும் செக் பண்ணியாச்சு. ஆட்டோ கட் செக் பண்ற பாருங்க. இதான் ஆட்டோ கட் சுவிட்ச். பாருங்க ஆட்டோ கட்டும் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு சூப்பராகவே. பாருங்க பிரஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டும் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆட்டோ கட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் இல்லைன்னா நியூட்ரல் மட்டும் ரொட்டேஷன்ல கொடுத்து அடாப்டர்ல கொடுத்துருப்போம். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ கட்டு. இந்த ஃப்ளோட் வால் இது வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஃப்ளோட் வால் மேல தூக்கிச்சுன்னா லைட் கட் ஆகும் பாருங்க. நல்லா பாருங்க உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஆட்டோ கட்டு. தண்ணி ரம்பிச்சுன்னா இந்த ஃப்ளோட் வால் மேல தூக்கும், ஆட்டோ கட் ஆயிடும், ஃபுல்லாவே லைன் ஆஃப் ஆயிடும். இதுவால தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ ஆஃப் ஆகுது. ஆர்ஓடைய ஆட்டோ கட்டு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கீழே ஃபிட் பண்ணணும். பார்த்துட்டே இருங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும். அதை எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ மெமரினும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒயர் ஃபிட் பண்ற அந்த இது இருக்கு பாத்தீங்களா, டொப்பி லாக் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் போடுறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க அப்படியே இது உள்ள வச்சு புஷ் பண்ணிட்டா போதும், லாக் ஆயிடும். ஒரு டைம் தான் யூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டேப் அடிக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க டொப்பி மாரி இருக்கா. இது வந்து உள்ள வச்சு அப்படியே பிளாஸ் வச்சு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இருக்கும். அதனுடைய கேப்ல ஒரு அழுத்திட்டா போதும், பிரஸ் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான் பிரஸ். ஒரே டைம் தான். நெக்ஸ்ட் நம்ம தாரை கட் பண்ணி தான் எடுக்கணும், இல்லைனா இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் எடுக்கணும்னா இதை கட் பண்ணி தான் எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் நம்ம வந்து கொடுத்துட்டோம் பாருங்க. ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பேஸ் நியூட்ரல்லாம் இதுல கணக்கு இல்லை. அடாப்டர்ல இருந்து அவுட்புட்ல வரது வந்து பாத்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப் ஒயரிங் கனெக்ஷன். நல்லா சொல்றேன், நல்லா கேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ மோட்டர்ல இருந்து ஒரு பைப் இருக்குங்களா, ஒரு கனெக்ஷன் இருக்குங்களா, 2 கனெக்ஷன். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வால்ல, அதுக்கப்புறமேட்டு எல்இடி லைட்ல இருக்குங்களா, எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஒயர் எடுத்து தனித்தனியா முடிய போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடாப்டர்ல 2 ஒயர் இருக்கு, எல்லாத்துலயும் டோட்டலா 2 ஒயர் இருக்குங்களா, எல்லாத்துலயும் ஒரு ஒரு ஒயர் முடிஞ்சிடணும். பேஸ் நியூட்ரல்லாம் கணக்கே இல்லை, தனித்தனியா ஒயர் முடிஞ்சிட்டா போதும். அவ்வளவுதான் ஆர்ஓ கனெக்ஷனே, வேற ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பொறுமையா சொல்றேன். எங்க டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். பாருங்க FR 450 அது இருக்கு பாத்தீங்களா, குண்டா ஒண்ணு சின்னதா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். அதுல தான் வரும். வேஸ்ட் வாட்டர் அதிகமா வரத வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். வேஸ்டேஜ் வாட்டர் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கு பாத்தீங்களா FR 450 அதை போட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ டிடிஎஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரின் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மெயினா ஒரு ஆர்ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா மெமரின் தான். அந்த மெமரின் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ கட் இதையும் சொல்றேன் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இது இருக்கு பாத்தீங்களா, இந்த பைப் சொன்ன பாத்தீங்களா, நான் வந்து இதான் டிடிஎஸ் அட்ஜஸ்டர். இந்த வந்து பாருங்க அங்க இந்த லெஃப்ட் சைட்ல கொடுத்து இந்த மோட்டர்ல இருக்கு பாத்தீங்களா, மோட்டர்ல வந்து ஒரு டி கனெக்டர் கொடுத்துருக்காங்களா, இந்த டி கனெக்டர் தான் போய் அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் வால்வ்ல இது பண்ணிட்டு அங்கிருந்து கீழே வருது. கீழே வந்த உடனே இது பாருங்க யூவில கொடுக்குறோம். அதுல இருந்து இது கனெக்ஷன். இது பாருங்க கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரிங்கிங் வாட்டர்ல இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு கனெக்ஷனை கொடுத்து நம்ம அவுட்புட் கொடுத்து இன்புட் எடுக்கிறோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இதுல இருந்து கனெக்ஷன் கொடுக்குறோமா, இப்ப கனெக்ஷன் உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு தான் வெளியில வச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸிங் பண்ணாம. பாருங்க எங்க இருந்து போதுங்க வர மெமரில இருந்து கரெக்டா யூவிக்கு தான் போகுதா. யூவில இருந்து நம்ம யூஎஃப் ஃபில்டர் போயிட்டு இதுல வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வால்வ்ல இது பண்றதும் அந்த கனெக்ஷன் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ கட் ஃப்ளோட் வால் சொன்ன பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓடைய டேப் இது இருக்கு பாத்தீங்களா, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். இப்போ வந்து அதை கைட்டி கூட காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இது பாருங்க கைட்டிட்டேன் பாருங்க, எடுத்தாச்சுங்களா, அவ்வளவுதான் வெளியே எடுத்தாச்சு. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ டேபை வந்து மாத்த தந்தாலும் இதே ப்ராசஸ் தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் பண்றதால வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ டேப் வந்து உள்ளே போட்டுடணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல வச்சோம்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து பார்சல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. அதால வந்து பாத்தீங்கன்னா இந்த எடுத்தாச்சு. இது வந்து சேஃப்டி, இது சேஃப்டி கவர் கீழே இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பேட்டம்ல ஸ்க்ரூல வந்து துரு பிடிச்சா இது பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த இது கவர் வந்து இப்ப நியூவா இது பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால்வ் எப்படி ஃபிட் பண்றோம் பாருங்க. கீழே ஃப்ளோட் வால்வ் இருக்கும், மேல ஃப்ளோட் சுவிட்ச் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, ஃப்ளோட் வால்வ் எப்படி ஃபிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருக்கு, வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எந்த குறையா இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளோட் சுவிட்ச் பாருங்க, அது மேல தூக்குனா இது வந்து கட் ஆகும். இதே ஃபங்க்ஷன் தான். கீழே தண்ணி இருக்குங்களா, இப்போ வந்து அதை வச்சுட்டோம். அவ்வளவுதான், ஸ்டோரேஜ் டேங்க்ல ஃபிட் பண்ணியாச்சு.
இது கையால பிடிக்கும். இப்போ ஆன் பண்ணிட்டு அந்த வால்வ் வந்து மேலே தூக்குனா ஆஃப் ஆகும், லைன் வந்து ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். இதே ப்ராசஸ் தான், நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் வால் ஃப்ளோட் சுவிட்ச், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டுக்கு ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் லைன் வருது பார்த்தீங்களா. அடாப்டரில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் இல்லைனா நியூட்ரல் எடுத்து இந்த ஃப்ளோட் சுவிட்சில் கொடுத்து ரொட்டேஷனில் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அடாப்டரில் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷனும் ஆஃப் ஆகிடும். நம்ம வந்து ஒரு எர்த் இல்லைனா நியூட்ரல் எதனா ஒன்று கட் ஆயிடுச்சுன்னா வந்து பேஸ் இல்லைனா நியூட்ரல் எதனா ஒன்று கட் ஆயிடுச்சுன்னா ஆர்ஓ ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும். அதுக்கு தான் வந்து ஒரு லைன் இதில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பாட்டம் இருக்குங்களா, பாருங்க எல்லாமே கரெக்டாக எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் ஃபிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஆர்ஓ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணா அசம்பிள் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டியாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, நல்லாவே புரியும் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குறையா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் எதனா வீடியோ வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே போட்டு போல்டு நெட் எல்லாமே டைட் பண்ணுறோம் பேக் சைடில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிறது பாருங்க எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. ஆர்ஓ ஃபுல்லாகவே இப்போ பாடி கவர் ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆர்ஓ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண. மோர் வெல்கம் எம்பிஆர்.